ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்பெஷலான ப்ரான்ஸ் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 1/2 கிலோ ப்ரான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது பூண்டு 8 பல், லெமன் அரை லெமனோட ஜூஸு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். முதல்லையே சட்டி சூடான உடனேயே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் 2 வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியை போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் அதையும் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்குற நேரத்தில் இப்போ நம்ம இந்த ப்ரான்ஸ் கழுவி வச்ச ப்ரான்ஸில் ஒரு டேபிள் ஸ்பூன் மந்தி மசாலா போட்டு பிசைஞ்சிட்டு ஒரு லெமனுடைய ஹாஃப் லெமன் ஜூஸையும் புழிஞ்சிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ வெங்காயம் வதங்கியிருக்கோம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதில் போட்டு வதக்கிடலாம். இப்போ க்ரஷ் பண்ணி வச்ச 8 கார்லிக் பீஸையும் அதில் போட்டு சேர்த்து வதக்கிடலாம். இப்போது பாதி தக்காளியையும் போட்டு வதக்கிடலாம். இப்போது ஒரு தக்காளியில் பாதி தக்காளியும் பாதி வெங்காயத்தையும் மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்து போட்டுடலாம். கொஞ்சம் கிரேவி நல்லா கிடைக்கும் அரைச்சி போடுறதுனால. மசாலா நல்லா வதங்கி தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் குழம்பு மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். எல்லாம் வதங்கி வர நேரத்தில் இப்போ 5 மினிட்ஸ் ஊற வச்சுருந்த ப்ரான்ஸு அதை எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். 1/2 டம்ளர் தண்ணியை அந்த மசாலா கிண்ணத்தில் ஊற்றி அலசி கூடவே இப்போது ஸ்பெஷலான இன்ஸ்டன்ட் பொடி இது நல்லா போட்டு தண்ணியில் கலக்கிட்டு இதையும் போட்டுடலாம். இந்த பொடி செய்கிற லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அதை விட 1/2 டீஸ்பூன் சால்ட்டையும் போட்டு ஒன்றா கலக்கி கொதிச்சுட்ருக்கிற கிரேவியில் ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். ப்ரான்ஸு சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான். இப்போ கிரேவி நல்லா திக்காக ஆயிடுச்சு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம், இல்லாட்டினா அப்படியே கட்டியாக விட்டுறலாம். ப்ரான்ஸ் சுருண்டிருக்கும். அவ்வளோதான். ப்ரான்ஸ் இப்படி ரோல் ஆயிடுச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதோட நம்ம கொஞ்சம் பெப்பர் தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவி எல்லா ஸ்பெஷல் ரைஸுக்கும், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.